கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்தின் ஜூலை மாதத்தின் இந்த கடைசி வாரத்தில் கூட இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அப்படியே இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் செபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த கடைசி வார பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். சோமங்கலம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் போதகர் பாஸ்டர் ஞானகன் சாமுவேல் அவர்கள் இப்பொழுது இந்த ஆரம்ப ஜெபத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார்கள். நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். ஜீசஸ், எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் நிறைந்ததான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது வார ஞாயிற்றுக்கிழமையில என் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மன நிறைவோடு உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் மகிமை அடையுங்க. பாடல்கள்ல ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள்ல, சங்கீதங்களிலே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஆண்டவரே இறங்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை காணொலி மூலமா ஆண்டவரை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் என் தேவ பிரசன்னமானது காணப்படட்டும். ஆராதனையிலும் வல்லமையும் அற்புதமும் ஆண்டவரை வெளிப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிறதான ஆண்டவரே, உம்முடைய மகனோடு தேவ ஆவியானவர் நீர் அக்னிமயமாய் ஆண்டவரை வெளிப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் என் தேவ ஆவியானுடைய பரிசுத்த பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். என் தேவனுடைய கரத்திலே முற்றுமுடியை கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய விசுவாச ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 136வது பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்ற பாடலை உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடலாம். நம்முடைய விசுவாச ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 136வது பாடல். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், ஆசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், ஆசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர்
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ஜெபரூபி அவர்கள் வேத பாடத்தை நமக்கு வாசித்து கொடுப்பார்கள். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை துதித்து பாட போகிறோம். தாவீதின் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில நம்மை ஜீவனோடு கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில அவனை ஒரு முறை சிங்கம் எதிர்கொண்டு வருகிறது, ஒரு முறை கரடி எதிர்கொண்டு வருகிறது, ஒரு முறை கோலியாத் அவனை எதிர்கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆவியானவர் தாவீதோடு இருந்து பாதுகாக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். இந்த வேளையில கூட காணொலி வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படியே நாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் தாவீது பாடினது போல நாமும் அப்படியே ஒரு சில பாடலை பாடி இந்த துதி ஆராதனையில ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்மை ஆண்டவரே பாடி துதிக்கும்படியா இந்த நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்தபடியால் உம்மை பாடுகிறேன் என்று சொல்லி தாவீது பாடினது போல ஆண்டவரே, உம்மை பாடும்படியா இந்த வேலையில எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்தும்படியா இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே, உன்னை
மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளு. மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளு. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி ஆமென் மகிழ்வித்தீரும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீ கிருபையினார். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீ கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா. ஆண்டவரே எத்தனை இக்கட்டுகள், ஆண்டவரே எத்தனை இன்னல்கள், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலிருந்தும் தாவீதை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, எங்களையும் இந்த நாளிலே நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல, தாவீதினுடைய வாழ்க்கையில வந்த துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு இருந்து நீர் பாதுகாத்த தேவன் இந்த நாளில எங்களோடு இருந்து எல்லா நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியில எங்களோடு இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை நன்றியோடு இந்த காலை வேளையில துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை பாடுகிறோம், நன்றியோடு உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. துதிகளில பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் உம்மை துதிக்கிறார்களோ தேவாவியானவர் இந்த கால வேளையில ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற எங்கள் தேவன் இந்த உலகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமிக்குரிய தகப்பன் கடந்து போனாலும், பூமிக்குரிய உறவுகள் மாறினாலும், அப்பா என்று அழைக்கிற பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதனால் தான் தாவீது சொன்னார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது சொன்னது போல எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை உடுத்துவித்து எங்களை போஷித்து எங்களை அற்புதமாய் நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாகம் உள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த கால வேளையில ஆண்டவரே அப்பா மேல தாகமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அவாந்திர வெளியில ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னவர், வறண்ட நிலத்துல நீரூற்றுகளை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவனே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, காகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர். வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில இந்த காலை வேளையில நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ செய்து வந்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கொடிய கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கினதற்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் செய்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, நாங்கள் துன்பப்பட்ட நேரத்துல கண்ணீரின் பாதைகளில ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பதில் செய்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை உடுத்துவித்து உம்முடைய கிருபையினால் எங்களை இம்மட்டும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தை முழுவதுமாய் கடந்து வர ஆவியானவர் பாராட்டின சகல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற நாட்களில் எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில நீ நன்மை செய்தது நிமித்தமாய் உம்மை பாடும்படியாய் துதிக்கும்படியாய் கொடுத்த இந்த அற்புதமான தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாக ஆண்டவருடைய நாமத்தை துதித்து நாம் மகிமைப்படுத்தினோம். இந்த நாளில் கூட நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1 to 10 முடிய வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே சகேயுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேயுவின் மனம் திரும்புதல் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளிலே சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்படி கண்களை மூடி ஒரு நிமிடம் செபித்து செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அன்பினேச பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல, தேவாவியானவர் வெளிப்படுவீராக. ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாகிய சகேயுவை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சகேயுவின் மனம் திரும்புதல். சகேயு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறான். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறான். ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மகனாக இருக்கிறான். அவன் தோற்றத்தில் பார்க்கும் பொழுது குள்ளமான ஒரு மனிதனாய் இருக்கிறான். இந்த சகேயுவை குறித்து ஒருவேளை நீங்கள் அநேகர் அறிந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளின் காலை வேளையில மீண்டுமாக ஒரு விசை அந்த சகேயுவை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இந்த சகேயு என்ற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக கடந்து வருகிறதை அறிந்து எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சகேயு விரும்புகிறான். இங்கே 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 19வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த சகேயு எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குள்ளமான ஒரு மனிதனாய் இருக்கிறான். எப்படியாவது இந்த இயேசுவை அவன் பார்க்க விரும்புகிறான். அவர் போகிற வழியை அறிந்து அவர்களுக்கு முன்பதாக கடந்து ஓடி அந்த காட்டத்தி மரத்திலே இந்த சகேயு ஏறுகிறான். ஏன் அவனுக்குள்ளான இப்படி ஒரு ஆசை வந்தது? எப்படியாவது இந்த இயேசுவை ஏன் பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது? அதற்கு முன்பதான அதிகாரம் 18வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குருடனான பிச்சைக்காரன் பார்வை பெறுகிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடனான ஒரு பிச்சைக்காரன் அங்கே வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அங்கே ஒரே சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கிருக்கிற ஜனங்களை அவன் கேட்கிறான், இங்கே யார் கடந்து போகிறது, என்ன சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வழி அருகே அமர்ந்து கொண்டிருந்த அந்த குருடனான பிச்சைக்காரன் கேட்கிறான். அதற்கு அந்த ஜனங்கள் பதில் சொல்லுகிறார்கள், நசரேனாகிய கிறிஸ்து இவ்வழியாக கடந்து போகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனடியாக அவன் சொல்லுகிறான்,
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் கூப்பிட்ட உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள். நீ அவர் என்ன பண்ணாத, கூப்பிட வேண்டாம்னு சொல்றார். அடுத்த வசனம் 38வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் முன்னடப்பவர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறாங்க. ஏன்னா அவனுக்கு பார்வை தெரியாது, கண்ணு தெரியாதவனாய் உட்கார்ந்து அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இயேசு போகிறதை அறிந்து அவன் கூப்பிடுகிறான். அந்த ஜனங்கள் அதட்டுகிறார்கள். ஆனாலும் பாருங்க, இன்னும் அதிகமாக அவன் கூப்பிடுகிறான், எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று இங்க 38வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அவனை அதட்டின பொழுதும் அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் அதிகமாய் கூப்பிட்ட உடனே அந்த சத்தமானது வழியாக கடந்து போன இயேசு கிறிஸ்துவிற்கு கேட்கிறது. இயேசு கிறிஸ்து உடனடியாக நின்று அந்த பார்வையில்லாத அந்த குருடனை நோக்கி கடந்து வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனடியாக அவன் பார்வை பெறுகிறான். இந்த சம்பவம் அதே எரிகோ பட்டணத்தில் நடைபெறுகிறது. இந்த சகேயுவும் அந்த எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறான். சகேயு ஆயக்காரருக்கு தலைவனாய் காணப்படுகிறான். வரி வசூலிக்கிறவன், பணத்தை வசூல் செய்கிற ஒரு மனிதனாக அந்நாட்களிலே அவன் வாழ்ந்து வந்தது நிமித்தமாக அந்நாட்களிலே அந்த எரிகோ பட்டணத்தில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன சம்பவமாக இருந்தாலும் இந்த சகேயுவுக்கு தெரியாமல் இருக்காது. அனைத்து சம்பவமும் இந்த சகேயுவுக்கு தெரியும். அப்படி அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிந்தது நிமித்தமாக இந்த இயேசு எப்படி இருப்பார், இப்படி ஒரு சுகத்தை கொடுத்தவர், இருளில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி, அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவர் என்று சொல்லி இந்த சகேயு பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வருகிறது. அவன் அவனுடைய தோற்றத்தை மறந்து போனான், அவனுடைய ஐஸ்வர்யத்தை மறந்து போனான், அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் எப்படியாவது அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி நின்று கொண்டிருக்கிறான். இந்த 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அன்னார்ந்து பார்த்து, அவன் ஏறி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று சகேயு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5வது வசனம் 19வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் அன்னார்ந்து பார்க்கிறார். அந்த இடத்துல வரும்பொழுது இவர் அவனை நோக்கி பார்க்கிறார். அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வீட்டிலே வந்து என்ன பண்ண வேண்டும், தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் சொன்னதின் நிமித்தமாக உடனடியாக அந்த சகேயு அந்த மரத்தை விட்டு இறங்கி வருகிறான். அவன் இறங்கி வரும்பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பாவியான இந்த மனிதனிடத்துல இவர் போய் எப்படி தங்குவார் என்று சொல்லி அவர்கள் முணுமுணுப்பதாக இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த சகேயுவை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பாவியாக மனுஷனாய் காணப்படுகிறான். அதிகமான வரி வசூலித்தவனாய் இருக்கிறான். ஒரு ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஐஸ்வர்யவான் ஆவதற்கு அவன் வேதத்திற்கு புறமான காரியத்தினால பணத்தை ஈட்டியவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவன் பாவியான மனுஷனிடத்துல இந்த இயேசு கிறிஸ்து எப்படி தங்கலாம் என்று அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சகேயு என்கிற மனுஷன் அந்த வேதத்திற்கு புறமான வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். இவன் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்பி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறின பொழுது இந்த இயேசு கிறிஸ்து வழியாக வரும்பொழுது அந்த இடத்துல வந்து இவனை நோக்கி பார்த்து, உன் வீட்டிற்கு நான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவன் வீட்டிற்கு கடந்து வர கீழே இறங்கி அவர்கள் வரும்பொழுது அந்த சகேயு சொல்லுகிறான் 8வது வசனத்துல, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ அவன் ஆஸ்திகளில் பாதியை தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஐஸ்வர்யவானா இருந்த சகேயு ஒரு பணக்காரனாய் இருக்கிறான். அப்பகுதியிலே அவன் எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து வந்தபோது அவன் வரி வசூலித்து அநேக பணத்தை அவன் முறைகேடாக சம்பாதித்து வைத்திருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் இந்த ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஒருவனிடத்தில் அநியாயமாய் நான் பணம் பெற்றது உண்டானால்
அதை நாளத்தனையாய் நான் திரும்பி தருகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த சகேனுடைய வீட்டிற்கு கடந்து போகவில்லை. இது எல்லாமே அந்த வழியில நடக்கிற ஒரு சம்பவம். அந்த மரத்திலிருந்து இறங்கின உடனாகவே அந்த சகேனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கடந்து வந்த உடனே அந்த சகேனுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்போ சகேயு சொல்லுகிறான், நான் ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று இந்த சகேயு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் பார்க்கும் பொழுது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டிற்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டிற்கு 4 ஆடுகளையும் கொடுக்க கடவன் என்று இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்நாட்களிலே வாழ்ந்து வந்தவர்கள் ஒரு சட்டத்தை பிறப்பித்து அந்த சட்டத்திட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஒருவனுடைய ஆடையோ மாடையோ முறைகேடாக அதை கொன்றாலோ அதை அபகரித்தாலோ அந்த ஒரு ஆட்டிற்கு 4 ஆடுகளை யார் கொள்கிறார்களோ யார் திருடுகிறார்களோ அவர்கள் திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தான் இந்த சகேயு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நான் என் ஆஸ்தியில் பாதியை தருகிறேன், ஒருவனிடத்தில் அநியாயமாய் நான் ஏதாகிலும் பெற்றது உண்டானால் அதை நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று அவனுடைய சகேயு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சகேயு ஒரே ஒரு மனிதனின் நிமித்தமாக அந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்ததாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்த்து இந்த நாளில் இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆயக்காரன் பரிசேயன் இவர்களை குறித்ததான ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கிருக்கிற ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 10வது வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே ஆயக்காரனை குறித்தும் பரிசேயனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்களை அறிந்த இந்த பரிசேயன் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பெருமையை இங்கே கூறி அவன் செபிக்கிறதை பார்க்க முடிகிறது. நானும் அங்கிருக்கிற ஆயக்காரனை போல அல்ல, நான் விபசாரக்காரனை போல அல்ல. இப்படி அவனை தன்னை பெருமைப்படுத்தி அவன் ஆண்டவரிடத்துல சோத்தரிக்கிறான். நான் வாரத்திற்கு 2 முறை என்ன பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி அவன் அந்த இடத்துல செபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் வேண்டுகிறதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் இந்த சகேயு தனக்கு இருந்த ஆஸ்தியை, அந்தஸ்தை, அவனுக்கு இருந்த உயர்வு எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருகிறது. அதை எல்லாவற்றையும் மறந்து அவன் இயேசுவின் இடத்துல அவன் ஒப்புவிக்கிறான். அவன் அதற்கு பின்பதாக ஒரு நீதிபதியின் இடத்துல அவன் கடந்து போகவில்லை, நான் இப்படிலாம் வாங்கினேன், நான் மாறுறேன் அப்படின்னு அவன் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில கடந்து வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முன்பிருந்த வாழ்க்கைக்கும் பின்பிருந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம். அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். பாவியான மனுஷனிடத்துல இவர் தங்க போகிறார் என்று அவர்கள் அங்கு முணுமுணுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து போன உடனேயே அவன் வீட்டிற்கு கூட போகவில்லை. அதற்கு முன்பதாகவே அந்த சகேயனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. நாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை நாம் அறிந்து 10 வருடம் ஆகியிருக்கலாம், நாம் ரட்சிப்படைந்து 1 வருடம் ஆகியிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை நாம் காண வேண்டும். அந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அதற்கு முன்பதான ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அந்த குருடரான பிச்சைக்காரனை அதட்டின பொழுது அவன் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்கிறான். இந்த நாட்களிலே நாம் விசேஷமாய் பார்க்கும் பொழுது நமக்கு அநேக பாடுகள்,
அநேக நெருக்கங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டிருக்கிறது. அநேக பண தேவைகளினால நாம் இந்த நாட்களிலே அடுத்த வேலையை குறித்து நாம் ஸ்தம்பித்து போய் இந்த நாளிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குருடனானவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அதட்டின பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தானே அந்த குருடனுக்கு அவர் பார்வையை கொடுத்தார். அவருடைய சத்தம் அவனுடைய காதுகளுக்கு வந்து கேட்ட பொழுது அவர் இறங்கி அவனை பார்வையடைய செய்தார். இந்த நாளில் கூட நாமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சகேனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பொழுது அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்தது. இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்திற்கு எப்படி அந்த குருடன் கடந்து வந்தானோ, சகேனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அவன் அநியாயமாய் வரி வசூலித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்தது. நாம் கூட இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் பழைய வாழ்க்கையிலே நாம் வாழாமல் இனி வரும் காலங்களில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். அன்பினேச பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நம்முடைய வேத வசனங்களை தியானிக்க கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த சகேனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கடந்து வந்த பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க முடிந்தது. அவனுடைய முன்னான வாழ்க்கையிலே அங்கிருந்த ஜனங்கள் சொன்னது போல அவன் ஒரு பாவியான மனுஷனாய் அந்த பூமியிலே அவன் வாழ்ந்து வந்தான். நீர் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவன் அநியாயமாய் வாங்கின பணத்தை அவன் நாளத்தனையாய் திரும்பி தருகிறேன் என்று சொல்லி அவன் ஒப்புக்கொண்டான். ஆண்டவரே அவனுடைய தோற்றம் மாறவில்லை. அவனுடைய தோற்றமோ அது அவனுடைய மாற்றத்திற்கு ஒரு காரணமாய் இருக்கவில்லை. அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தான். இயேசுவை முழுமையாக அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மாறினது. ஆண்டவரே அந்த குருடன், பிச்சைக்காரனான குருடனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீர் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுது அவனுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்தது. ஒருவேளை இந்த நாட்களிலே நாங்கள் இருளிலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தால் தேவ ஆவியானவர், வெளிச்சத்தின் ஆவியானவர் வெளிச்சத்திற்குள்ளாக எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி இந்த நாளிலே எங்களை ஆசீர்வாதமாய் வருகிற நாட்களில் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்தும் பார்த்தோம். ஆண்டவரே தன்னுடைய பெருமையினாலே அவன் நீதிமானாக்கப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். தன்னை குறித்தே அவனுடைய வாழ்க்கையில பெருமையாயிருந்தது. ஆனால் ஆண்டவரே அந்த ஆயக்காரன் தன்னை அர்ப்பணித்து செபித்த பொழுது, அவன் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க அவன் ஏறெடுக்க துணியாமல் தன்னை அர்ப்பணித்து செபித்தது நிமித்தமாக அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவராக, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, உடன்படிக்கைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படிக்காக இந்த காலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வேத வசனத்தை ஆண்டவரே கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் ஆசீர்வாதம் சகல ஜனங்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருந்து காப்பதாக. ஆமேன்.